வணக்கம் வணக்கம் வணக்கம். ஒரு வழியா மலேசியா முருகர் டெம்பிளுக்கு வந்தாச்சு. இது வந்து என்னோட ரொம்ப நாள் ஆசை, இந்த கோவில் வரணும். காயத்ரி, ஆசைப்பட்ட மாதிரி நீ எங்க வந்திருக்க பாத்தல? இப்ப ஆசைப்பட்ட மாதிரி வந்தது பிரச்சனை கிடையாது. 275 ஸ்டெப்ஸ் ஏறணும்னு நினைக்கும் போதுதான் லைட்டா கொஞ்சம் அடி வயசுலாம் கலக்குறேன். இப்பவே கண்ணை கட்டுது. முருகனை நினைச்சிட்டே ஏறிடலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். நானாவது பரவாயில்ல, நீ இந்த முருகனை தூக்கிட்டு எப்படி ஏற போறேன்னா எனக்கு நான் எப்படி இருக்கிறேன். இந்த குட்டி முருகனை தூக்கிட்டு நீ எப்படி ஏற போறேன்னு தெரியல. ரொம்ப ஈஸி. என் பொண்ணு வச்சுக்கிட்டு இமயமலை கூட ஏறும். ஃபியூச்சர்ல பா நீ ஒரு வீடியோல சொல்லியிருந்தப்பா, என்ன தூக்கிட்டு இமயமலை ஏறுறேன் வாப்பா போலாம் அப்படின்னு என்ன பண்ணுவ? நடக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவ வருவா என் கூட நடந்து. சரி ஓகேடா, சரி ஏறுவோமா? ஏறுங்க. சி சப்போஸ் டயர்ட் இல்லைன்னா ஏறிடலாம். நம்ம ஆல்ரெடியே ரொம்ப டயர்டா இருக்கோம் காலையில இருந்து சுத்தி சுத்தி. எச்ச துப்ப கூடாது, ட்ரெஸ்ஸிங் இருக்கணும், ஸ்மோக் போடக்கூடாது, டாக்ஸ் போடக்கூடாது, ஸ்கர்ட் போடக்கூடாது, ஸ்பெட்ஸ் வரக்கூடாது, தம் அடிக்கூடாது. வேஷ்டி, சுடிதார், பேண்ட், சட்டை, புடவை எப்படி வேணாலும் அனுப்புவாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இதெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. அப்பனே முருகா, செந்தூர் வாழ் செல்வ குமரா. ஐயோ அம்மு, கண்டே தெரியலையே இங்க இருக்கு. வெட்டியை மடிச்சு கட்டிட்டாரு. இப்போ 5 மினிட்ஸ்ல ஏற போறாரு இந்த 275 படிக்கட்ட கார்த்தி அவர்கள். இல்ல 105 அதுதான் மச்சான். இப்போ 202 படிக்கட்டு மச்சான். இல்லடா 105 ஒன்னு போயிட்டு வந்துருக்கோம். என்னது? கேபிள் கார். 105ல ஒரு 5 கேபிள் கார் இங்க குடுத்தா தப்பா தப்பில்லை. ஒருத்திக்கு நல்லா இருக்கு பாரு, ஈஸி படி ஏறது. 275 படி எவ்வளவு அசால்ட்டா ஏறா பாரு. ஆனா முடியலங்க. 10 நாள்ல 10 கிலோ கம்மியாது. எப்படி வாங்க பட்டல் கேவ்ஸ்க்கு ஏறி வாங்க. இது பாருங்க, ஒருத்தி அவளா ஏறி வந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்கா பாரு. 4 கிலோ தான் இருக்கு. பட்டல் கேவ்ஸ் போகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு வந்தேன். முருகர் தான் என்னை காப்பாத்தி கீழே கொண்டு போய் சேர்க்கணும். மேலே ஏறி வந்தாச்சு. அப்படியே முருகனையும் பார்த்தாச்சு. முருகா எங்களை காப்பாத்துப்பா. அது இந்த பொண்ணு பருப்பா சும்மா இது நேர்காப்பா முருகா. வந்து இன்னொரு 50 படிக்கிட்டே இருந்தா வள்ளி தெய்வானி முருகன். ஆனா அதுக்கு நான் போல, கார்த்தி மட்டும் கிளம்புறாங்க. அதுவும் பார்த்துட்டு நல்ல வாழ்க்கை அமைச்சு நன்றி சல்யூட் போட்டு வந்தேன். ஓகே, என்ன பண்றீங்க 2 பேரும்? உண்டியில திருடுறீங்களா இல்ல காசு போடுறீங்களா? அதுவும் எஸ்பெஷலி இவ போடுனா உன் பொண்ணு மூஞ்சி பார்த்தா திருட வந்த மாதிரி இருக்கா உண்டியல. போட்டாலா இல்லையா? இல்ல அம்மா மாதிரி குடுக்க மனசு இல்லாம நின்னுக்கிட்டே இருக்காளா? கோவிலுக்கு வந்த உடனே உன் ஃப்ரெண்ட்ஸ் உனக்கு ஞாபகம் வரலையா? அவங்களோட தானே எப்பவுமே கோவிலுக்கு போவ. அப்படி யோசிச்சியா? இல்ல சி இங்க வந்து இவனுங்களை பத்தி எதுக்கு தங்கம் பேசுற அப்படின்னு நினைச்சியா? இந்த கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் நீ வேணா அதை யோசிச்சிருப்ப. நான் யோசிச்சிருக்க மாட்டேன். ஏன்னா நாங்க தான் பிளான் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் நாங்க 5-6 பேரும் இங்க வரணும் அப்படிங்க சாமி. நான் ஒருத்த மட்டும் இங்க வந்து எல்லாருக்காகவும் வேண்டியிருக்கிறேன். என் பொண்ணோட வந்து எல்லாருக்கும் நல்ல வேலை இருக்கணும், எல்லாரும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பவர்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பண்ற ஷோ சூப்பர் ஹிட்டா இருக்கும். அதுக்காக தான் நான் வந்து வேண்டிட்டேன். செத்த அங்கிள் முடியாம எப்படி இறங்கி வராரு பாருங்க. நான் அப்பவே சொன்னேன், நீ இறங்கி மட்டும் வா, சாரா வேணாம் கூட்டிட்டு போகாத. இப்ப பாருங்க அவளை தூக்கி தூக்கி மாட்டிட்டு இருக்கான். என் பொண்ணோட சாக்ஸ் மட்டும் வெள்ளை கலர்ல தெரியுது. ஏறியாச்சு, முருகனை பார்த்தாச்சு. இறங்க முடியாம நாக்கு தள்ளிட்டு இருக்கு. நமக்கு என்ன இவ்வளவு சீக்கிரம் வயசாயிடுச்சான்னு நினைக்கிற அளவுக்கு, முட்டி சிட்டு போச்சான்னு நினைக்கிற அளவுக்கு முடியல. வயசாயிட்டு இருக்குடா, ரொம்ப டயர்டா இருக்கு. நானாவது பரவாயில்ல.
மக்கள் இங்கே இருக்காங்க. யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இருக்க கூடாதுன்றதுக்காக. அப்ப நீ சைகையில பேசு, மக்கள் புரிஞ்சுப்பாங்க. மைக்கும் போடல. இந்த விளாகே எதுக்கு எடுக்கிறீங்கடா நீங்க எங்களை கேட்கலாம். ஆனாலும் இருந்தாலும் உங்களுக்கும் மலேசியா முருகரை காமிக்கணும்ல, அதுக்காக தான் எடுக்கலாம். சாமியை பார்த்தாச்சு, போட்டோலயே பார்த்துட்டு இருந்த ஒரு சாமியை நேர்ல வந்து பார்த்தாச்சு, சாமியும் கும்பிட்டாச்சு, எல்லாருக்கும் வேண்டியாச்சு. மேடம் வந்து சாமி தரிசனம் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் இறங்கினா கார் ஏறி ரூமுக்கு போயிடலாம். ஓகே, இல்லாம அடுத்த விளாக்ல சந்திக்கிறோம். என்னமோ ட்வின் டவர் கீழே வந்திருக்கா, ஏதாவது போஸ்ட் கொடுப்பேன்னு பார்த்தா அங்க போய் சிரிச்சுட்டு இருக்கா, என்ன ஆச்சு? நாங்க இப்ப மலேசியன் டெம்பிள்ல இருந்து டைரக்டா வந்துட்டோம். எங்களுக்கு இப்ப டைம் இல்லனால ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண இதே குர்தாலே வந்துட்டோம். நான் தான் குர்தால வந்திருக்கேன்னு பார்த்தா அங்க ஒருத்தர் கச்சேரி பண்ற மாதிரி அவரும் குர்தால வந்துட்டாரு. நாங்க தாண்டா அங்க நின்றுந்தோம், நீ வரணும் அங்க இருந்தல, நீ முன்னாடி போயிட்ட போல நேரே வந்துட மாட்டோம். இப்ப ஒருத்தருக்கு ஒரு போட்டோ வந்து ஒரு 10 வெள்ளி கேக்குறாங்க. நம்ம எப்படின்னா 6 போட்டோ 25 வெள்ளிக்கு பேசி அடிச்சு வாங்கியிருக்காங்க. நம்ம கூட வந்த போல் டு போல் டிராவல்ஸ் இதுக்கு தான் நமக்கு தேவை, புரியுதா? என்ன அடிச்சு பேசி வெளியூர் வந்து ஏமாத்திடுவாங்க. அதனால இப்ப அவங்க பேசியிருக்காங்க. நானும் என் ஹஸ்பண்ட் குழந்தையும் 3 பேரும் போய் நாங்க இப்ப வந்து ஒரு ஃபேமிலி பிக்சர் எடுத்து போட போறோம். இந்த மலேசியன் ஸ்ட்ரீட்ல அப்படி நடக்கணும்னு நினைச்சேன். இப்ப முட்டி வெளி வந்த ஆன்டி மாதிரி நடக்கிற மாதிரி ஆயிடுச்சு நிலைமை. அந்த மாதிரி இருக்கு. இதை பாருங்க, இந்த குட்டி வேற இறங்கவும் மாட்டேங்கிறா, தோல்லையே ஒட்டிக்கிட்டு கை கால் மட்டும் ஆட்டிக்கிட்டு இருக்கா.